அடுத்த புள்ளியை பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்ப்பது மிக முக்கியமான புள்ளி. இது மாற்றம் வேண்டும் என எதிர்பார்த்தவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமானார் விஜய். நம்பிக்கை நட்சத்திரம் இது மிக மிக முக்கியம். மக்களின் நம்பிக்கை இபிஎஸ் இருந்தார், சீமான் இருந்தார், மேலும் பல கட்சிகள் இருந்தன. ஆனால் நம்பிக்கை வென்ற நட்சத்திரமாக மாறியது விஜய் மட்டும்தான். அதனுடைய பலன் இந்த வெற்றியிலே அவருக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக நம்பிக்கை நட்சத்திரம் விஜய் அடுத்து என்ன செய்தார் என்று பார்ப்போம். நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த விஜய் அடுத்ததாக என்ன சொன்னார் என்பதை அடுத்த புள்ளியில் நாம் பார்க்கலாம். அடுத்த புள்ளியிலே சினிமா நட்சத்திர அந்தஸ்தும் குழந்தைகளை ஈர்த்த விதமும் விஜய்க்கு பெரிய பிளஸ். இது மிக மிக முக்கியமானதுங்க. ஏன்னா பலர் சொன்னது என்னவென்றால், என் பேரன் பேத்தியெல்லாம் என்னை சத்தியம் வாங்கி கொண்டு வாக்களிக்க சொன்னார்கள், ஊதலுக்கு, விசில் சின்னத்துக்கு என்றார்கள். அது நடந்திருக்கிறது. அப்போது எல்லோரும் கற்பனை என்று நினைத்தோம், ஆனால் உண்மையிலே நடந்திருக்கிறது. பல பாட்டிகள், பல தாத்தாக்கள் குழந்தைகளுக்காக, தம் வீட்டு குழந்தைகளுக்காக வாக்களித்திருக்கிறார்கள். அதனுடைய மாற்றம் தான் இவ்வளவு பெரிய மாற்றம். அந்த மாயாஜாலம் என்பது இதுதான். அதே போன்று ஒரு பாப்புலாரிட்டி விஜயை தொட்டு இன்று கூட பல இடத்துக்கு செல்லும் போது விஜயிடம் போட்டோ எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவரை தொட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் எப்படி எம்ஜிஆரை ரசித்தார்களோ மக்கள், அது போல விஜயை ரசிக்கிறார்கள் என்பதை கண்கூடாக தற்போது கூட்டங்களில் மட்டுமல்ல சிஎமான பிறகும் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த புள்ளி, இதற்கு மிக முக்கியமான வலு சேர்க்கக்கூடிய அடுத்த புள்ளியை பார்க்கலாம். லஞ்சம், ஊழல், போதையை விஜய் ஒழிப்பார் என பெண்கள் நம்பினார்கள், நம்புகிறார்கள். இது மிக முக்கியமானது. லஞ்சம், ஊழல் என்பது தற்போது நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் அறவே கலந்து விட்டது. எங்கு சென்றாலும் பணம் கொடுத்தால் தான். அதற்கு தவறு அவர்களா நாமா என்றால் நிச்சயமாக இருவருக்குமே பங்கு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை ஒழிக்க முடியுமா என்றால் இப்போது இருப்பவர்களால், ஏற்கனவே ஆண்டவர்கள் மீண்டும் ஆண்டவர்களால் முடியாது. இவரால் முடியும் என்றால் இவர் ஒரு மாற்றத்தை நோக்கி வருகிறார், மாற்றத்தை தருவார், லஞ்சம், ஊழலை, போதையை ஒழிப்பார் என பெண்கள் விஜய் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதனால்தான் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறினார். மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். 108 இடங்கள், 107 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் சாதாரண விடயம் அல்ல. அதுவும் ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க போது மிக முக்கியமாக விஜய் இந்த செம மாஸ் வெற்றிக்கான அடுத்த மிக முக்கியமான காரணம், தம் மீதான மாபெரும் எதிர்பார்ப்பு சவால்களை ஜெயிக்க செம பிளான் போட்டு வைத்திருக்கிறார் விஜய். ஏதோ வந்தோம் போனோம், டயலாக் பேசினோம், சினிமா என்றால் அப்படிதான் விமர்சனம் வைக்கப்பட்டது. விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், இவர் ஒரு சினிமா நாயகன், டயலாக் பேசுவார்ப்பா, ஷார்ட் ஓவர் என்றவுடன் வீட்டுக்கு சென்று விடுவார், மறந்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் விஜய் அப்படி அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார். சினிமாவிலேயும் அவரை கிண்டல் செய்தார்கள், இந்த முகமெல்லாம் நடிக்க வந்து விட்டதா என்று. ஜெயித்து இன்று அந்த முகத்தை பார்ப்பதற்காக தவம் கிடக்க வைத்திருக்கிறார் அனைவரையும். அந்த அளவுக்கு வெறி கொண்டவர் விஜய். அரசியலும் அதே போன்று ஒரு வெறியுடன் தான் வந்திருக்கிறார் விஜய். அதை தற்போது நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் விஜய் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கின்றன. ஏன் எப்படி சொல்கிறேன் என்றால், அடுத்து வரப்போகும் வரைகளில் நாம் பார்க்க போகும் காரணங்கள் நிச்சயமாக விஜய் ஏதோ செய்ய போகிறார் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு அனைவருக்கும் ஏற்படுத்தும். அந்த காரணங்களை தற்போது அடுத்த வரைகளில் பார்க்கலாம். விஜய் தரமான சம்பவங்களை போட்டிருக்கிறார் என்றால், அண்மை கால வரலாற்றிலே கோட் போட்டு, இது வரைக்கும் நம்ம எத்தனையோ சட்டமன்றங்களை பார்த்திருக்கிறோம். கோட் போட்டுக்கொண்டு, அது ஒரு ஓவர் கோட் மட்டும் போட்டுக்கொண்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கும் முதலமைச்சர் அவர்தான். அது ஒரு குறுந்தாடி, அது கொஞ்ச நாள் தாடியை வைத்து சினிமாவில் பார்க்கின்றது. சினிமா கிட்டத்தட்ட சினிமா பார்ப்பது போல் தான் இருக்கிறது. ஆனால் ரீல் அல்ல, ரியலாக கோட் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் விஜய். அடுத்தாக மாடர்ன் சிஎமாக, சூப்பர் சிஎமாக இருக்கும் விஜயின் அடுத்த தரமான சம்பவத்தின் வாக்கில் என்ன வரப்போகுது என்று பார்ப்போம். எதிர்கட்சி தலைவர்களை இது ஒரு புதிய கலாச்சாரத்திற்கு வித்திட்டு இருக்கிறார். நேற்றுதான் சிஎமாக பதவியேற்றார். இன்று சட்டமன்றத்திற்கு முதன்முறையாக சிஎமாக நுழைகிறார். சட்டப்பேரவை முடிந்தவுடன் எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்கிறார், வைகோவை சந்திக்கிறார், நேற்று வீரமணியை சந்தித்தார், இன்று மாலை அன்புமணியை சந்திக்கிறார், நாளை திருமாவளவனை சந்திக்கப் போகிறார். சட்டமன்றத்திற்கு வர முடியாத தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார் அவர்களெல்லாம் சந்திக்கிறார். இது மிக ஒரு புது கலாச்சாரம். இதற்கு முன்னால் தமிழ்நாட்டிலே நீயா நானா, எதிரி புதிரியமாக, எலியும் பூனையமாக, பாம்பும் கீரியுமாக இருந்தார்கள். ஆனால் இன்று நட்பு பாராட்டி ஒன்றிணைந்து செயல்படுவோம், தவறு செய்தால் தட்டி கேட்பேன், நல்லது செய்தால் பாராட்டுவேன் என்ற வகையிலே எதிர்க்கட்சி தலைவர் அரவணைத்து செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய புதிய கலாச்சாரம். தமிழகம் நீண்ட காலமாக காணாத ஒரு புதிய கலாச்சாரத்தை விட்டிருக்க. ஸ்டாலினும் இதற்கு கிட்டத்தட்ட அது ஒரு செயலாற்பட ஆரம்பித்தார். ஆனால் விஜய் முழு வீச்சிலே செயல்படுத்துகிறார். இதுதான் வித்தியாசம்.